Hello friends, welcome to Vignesh Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th Maxல chapter 10 ordinary differential equation. அதுல exercise 10.1ல first questionக்கு உண்டான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த ordinary differential equation அதுல இருக்கிற order and degree. சோ இந்த மூணு வேல்யூமே பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டுருப்பேன். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுப்பேன். சோ அங்க போய் நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். சோ இப்போ வாங்க first question பார்க்கலாம். So first question பாரு என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி for each of the following differential equations determine its order and degree if exist. So degree வந்து exist ஆனா degree கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க and order value also நம்ம கண்டுபிடிக்கணும். So first question பாருங்க dy by dx plus xy equal to cot x. So இது வந்து ஒரு differential equation. ஏன்னா இங்க dy by dx னு இருக்கு. இது வந்து polynomial form இருக்கறனால இது வந்து ஒரு differential equation. So இதோட order value degree value கண்டுபிடிக்கலாம். So order எங்க இருக்குன்னா highest derivative. So derivative na differentiate பண்றது. So இங்க ஒரே ஒரு இடத்துல தான் dy by dx இருக்கு. So இங்க d பக்கத்துல இருக்கிற ஒரு பவர் வேல்யூ அதோட ஆர்டர். So highest derivative எவ்வளவு இருக்குன்னா 1 இருக்கு. ஏனா d பக்கத்துல பவர் இங்க 1 இருக்கு. So therefore எழுதில டைரக்ட் எழுதில ஆர்டர் equal to 1. So ஆர்டர் வேல்யூ எழுதிட்டோம். So அது நெக்ஸ்ட் பாருங்க டிகிரி. So டிகிரி வந்து இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனா இருக்கிறதுனால so highest derivative உடைய பவர் வேல்யூ தான் அதோட டிகிரி. So எங்க highest derivative இருக்கோ அது நேரா இருக்கிற அதோட பவர் வேல்யூ தான் அதோட டிகிரின்னு சொல்லலாம். So இங்க டிகிரி equal to 1. Therefore degree also 1. So first question உடைய order 1 தான் நமக்கு degree value 1 தான். first question வந்து very easy ஆன question தான். second question பாருங்க. So இங்க பவர்ல பாருங்க 2/3 ங்கற fraction இருக்கு. So fraction இருக்குறப்போ நம்ம degree value கண்டுபிடிக்க முடியாது. So அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற fraction வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நார்மல் நம்பர் எழுதலாம். So அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. first left sideல இந்த first value மட்டும் வெச்சுக்கலாம். அதாவது d cube y by dx cube whole power 2/3 so equal to மத்த இங்க இருக்கிற மீதி மூணு வேல்யூமே என்ன பண்ணலாம்னா ரைட் சைடு கொண்டு போயிடலாம். சோ மைனஸ் வேல்யூ ரைட் சைடு போகும்போது பிளஸ் ஆயிரு. சோ 3 * d square y by dx square. அதே மாதிரி +5 ரைட் சைடு போகும்போது -5 * dy by dx. அதே மாதிரி +4 ரைட் சைடு போகும்போது -4 நமக்கு சேஞ்ச் ஆயிரு. சோ இப்போ நமக்கு வந்து 2/3 ங்கற fraction நாம ரிமூவ் பண்ணனும். சோ எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா ரெண்டு சைடுமே நாம ரைசிங் தி பவர் on 3. So 3 ல நம்ம அதாவது into 3 பண்ணீங்கன்னா 3 நமக்கு பவர்ல 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 3 ரிமூவ் ஆயிரும். அப்ப நமக்கு 2 ங்கற வேல்யூ மட்டும் கிடைக்கும். அப்ப therefore next step பாருங்க rising the power to 3 on both sides. So 3 ல நாம ரெண்டு சைடு பவர்ல 3 ல நாம மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க ஃபைனலா d cube y by dx cube. So 2/3 so into 3 பண்ணா 3 ரிமூவ் ஆயிரும். நமக்கு மீதி இருக்குது 2 மட்டும் தான் கிடைக்கும். So again equal to இது எல்லாமே நாம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். So rising the power 3 னா whole power 3 ன்னு சொல்லி ஒட்டுக்க போட்டுடலாம். தனித்தனி அப்ளை பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் எழுதிட்டு whole power 3 ன்னு போட்டுடலாம். So -5y * 5 dy by dx -4 whole power 3. ஏனா rising the power to 3 னா whole power 3 எழுதிக்கலாம். So இப்போ நார்மல் ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் வந்து நம்ம நார்மல் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். So இப்போ இதோட ஆர்டர் and degree ஏனா இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்ப therefore order equal to so order ன்னு என்ன சொல்லிருந்தேன் highest derivative முதல்ல எதுன்னு செக் பண்ணு. இங்க d power 1 இருக்கு, இங்க d power 2 இருக்கு, இங்க d power 3 இருக்கு. அப்ப 3 தான் highest value. So highest derivative is 3. So அப்ப இதோட order therefore order equal to 3. So எங்க ஆர்டர் இருக்கோ அதோட பவர் வேல்யூ தான் நம்ம டிகிரின்னு சொல்லிருந்தோம். So இது டிகிரி equal to எவ்வளவு எழுதலாம்னா இங்க பவர் வேல்யூ 2 இருக்கு. therefore degree equal to 2. So நாம highest power value அதோட highest derivative value order அந்த highest derivative உடைய power value is degree. So அப்படினு சொல்லி order 3 இங்க degree 2 ன்னு எழுதிட்டோம். அதே மாதிரி third question பாருங்க. So இதுல d square இருக்கு, இதுல dy by dx இருக்கு. sin function பாருங்க sin குள்ள d square y by dx square வந்திருக்கு. So sin x இருக்குறது வேற பட் sin of x இருக்கிற இடத்துல d square y by dx square வந்துச்சுனா இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபார்ம் ஆகாது. So அப்ப இந்த மாதிரி பாலினாமியல் ஃபார்ம் ஆகலைனா இதுக்கு ஒரு டிகிரி வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது நாம. இதோட ஆர்டர் வேல்யூ எழுதலாம். அப்ப therefore டைரக்ட் எழுதலாம் பாருங்க. Order equal to so highest derivative பாருங்க ஸ்கொயர் இருக்கு இல்ல ஸ்கொயர் இருக்கு. So இங்க d power 1 இருக்கு. So highest value 2 தான். அப்ப order equal to 2. நெக்ஸ்ட் வந்து டிகிரி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க highest derivative உடைய பவர் த டிகிரின்னு போட்டுருந்தோம். So அதே மாதிரி இங்க highest derivative 2 னா ஆர்டர் வந்து டிகிரி வந்து 2 நம்ம எழுத முடியும். ஏனா இது வந்து sin of d square by dx square இந்த மாதிரி ஃபார்மட்ல நம்ம வர கூடாது. sin ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி இல்ல. So அப்ப இது வந்து என்னது இது வந்து பாலினாமியல் ஃபார்ம் வந்து ஆகாதனால இது வந்து டிகிரி வந்து does not exist ன்னு எழுதிடலாம். therefore it is not polynomial form. இது polynomial form இல்ல. அப்ப therefore என்ன எழுதலாம்னா degree does not exist. Suppose sin x into for example இப்படி பாருங்க sin x into d square y by
dx ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம sin xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் sin x ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம இதோட டிகிரி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பட் sin xக்கு பதிலாக நமக்கு d²y/dx² கொடுத்ததுனால இதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா டிகிரி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். அது தேர்ட் கொஸ்டினுடைய ஆன்சர், தேர்ட் சப்டிவிஷன். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பவர் வேல்யூ 2/3 3/2 இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ரூட்னா பவர் வேல்யூ 1/2. ஸோ அது ஒரு ஃப்ராக்ஷன் தான். ஸோ முதல்ல நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும், இதோடைய ஃப்ராக்ஷனை நம்ம நார்மலாக மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் ரூட்டாக ஃபஸ்ட் வேல்யூ இப்படி எழுதலாம், dy/dx ஈக்குவல் டு, ஸோ இங்கே இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ எடுத்து நம்ம ரைட் சைடு கொண்டு வரலாம். ஸோ -4 ரைட் சைடு போகும்போது +4 dy/dx நமக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி -7x வந்து ரைட் சைடு போகும்போது +7x. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஒரே வேல்யூ மாதிரி நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரூட் கேன்சல், ரூட்னா 1/2ன்னு அர்த்தம், பவர் வேல்யூ 1/2ன்னு அர்த்தம். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயர் பண்ணால் அந்த ரூட் நமக்கு ரிமூவ் ஆயிரும். therefore நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குமா இருக்க, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ரூட் இந்த சைடு வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 × 2 பண்ணும்போது இந்த ரூட் ரிமூவ் ஆயிடுச்சு, நமக்கு வெறும் dy/dx மட்டும் நமக்கு கிடைக்கு. ஸோ இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், 4 × dy/dx + 7x. ஸோ ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் பண்ணனால ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பாலினாமியல் ஃபார்மாக இருக்குது. ஸோ இதோடைய ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அதோடைய ஆர்டர். ஸோ இதில் ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1 இருக்குது. ஸோ இதுலேயும் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு 1 இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் 1 இருக்கிறதுனால ஆர்டர் ஈக்குவல் டு 1. ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இதோட பவர், ஹோல் பவர், அதோடைய பவர் தான் அதோட டிகிரி. ஸோ இதுலேயும் 1 இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குன்னு 1 இருக்குது. ஸோ டிகிரி ஆல்சோ ரெண்டுலேயும் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. therefore டிகிரி ஆல்சோ 1. அப்போ ஆர்டர் 1, இதில் டிகிரி வேல்யூ 1ங்கிற சொல்லி நம்ம ஃபோர்த் சப்டிவிஷனோட வேல்யூ பார்த்துட்டோம். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம், ஃபிஃப்த் சப்டிவிஷன் வேல்யூ. இப்போ பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், y × dy/dx = x/dy/dx + dy/dx ஹோல் கியூப்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ ஃபஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். டிவைடு, அதாவது டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போது மல்டிபிளாக சேஞ்ச், ஏன்னா டிவைடு வேல்யூ லெஃப்ட் சைடு வரும்போது மல்டிபிளாக சேஞ்ச் ஆயிரு. ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாம், y × dy/dx. ஸோ இது எல்லாமே நமக்கு டிவைடில் இருக்குது. ஸோ அதே அப்படி இந்த சைடு கொண்டு வந்துச்சுன்னா மேலே வரும்போது நமக்கு இந்த லெஃப்ட் சைடு வரும்போது நமக்கு எல்லாமே மல்டிபிள் ஆயிரும். என்ன இருக்குது பாருங்கள், dy/dx + dy/dx த ஹோல் கியூப். ஸோ இது ரெண்டுமே மல்டிபிள் ஆயிடுச்சு, ஈக்குவல் டு ரைட் சைடில் வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ y × dy/dx × dy/dx. ஸோ y × இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண நமக்கு கணக்குன்னா ரெண்டு டைம் இருக்கிறதுனால dy/dx த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் d²y/dx² போடக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே dy/dx பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. ஸோ 1 + 1 = 2. ப்ளஸ் எகைன் y × ஏன்னா y வேல்யூ எகைன் y × dy/dx பவர் வேல்யூ 1 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குன்னு 3 இருக்குது. ஸோ பவர் வந்து ஷுட் பி ஆட், நம்ம ஆட் பண்ணு. ஸோ 3 + 1 = 4ன்னு கிடைக்கு. therefore dy/dx ஹோல் பவர் 4 = x. ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதோடைய ஆர்டர் அண்ட் டிகிரி, ஏன்னா இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபார்மில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால. ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு 1 இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குன்னு 1 இருக்குது. பட் ஹையஸ்ட் பவர் எவ்வளோ இருக்குது பாருங்கள், இதில் டெரிவேட்டிவுடைய பவர் 2 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குன்னு 4 இருக்குது. ஸோ அப்போ இதுதான் அதோடைய டிகிரி, இது சரி இது ஆர்டர், இது வந்து அதோட டிகிரி. therefore ஆர்டர் = 1. ஸோ ரெண்டுலேயும் 1 இருக்கிறதுனால ஆர்டர் வந்து 1 தான். பட் டிகிரி எப்படி கண்டுக்கிறீங்கன்னா இந்த 2 விட 4 தான் பெருசு. அப்போ எங்கே டிகிரி இருக்கோ அதோடைய பவர் வேல்யூ, ஹையஸ்ட் பவர் தான் அதோடைய டிகிரி வேல்யூ. therefore டிகிரி = 4. ஏன்னா இதோட பவர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு 4 இருக்கிறதுனால டிகிரி வேல்யூ = 4ன்னு எழுதிடலாம். இது 4th சப்டிவிஷனுடைய ஆன்சர். 5th சப்டிவிஷனோட ஆன்சர். 6th பாருங்கள், x² × d²y/dx² ப்ளஸ் இங்கே அதே மாதிரி பாருங்கள் பவரில் எவ்வளோ இருக்குன்னு 1/2ங்கிற ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் என்ன பண்ணலாம்னா முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த வேல்யூ மட்டும் இங்கே எடுத்துக்கலாம், 1 + dy/dx இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் பவர் 1/2, ஹோல் பவர் 1/2, இது 1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு, ஸோ ப்ளஸ் இது எல்லாமே ஒரே வேல்யூ தான். முன்னாடி சைன் வேல்யூ ப்ளஸ் இருக்குது, ரைட் சைடு போகும்போது மைனஸ் ஆயிரு, -x² × d²y/dx². ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ரைட் சைடு கொண்டு வந்தால் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிரு. ஸோ இப்போ இந்த 1/2னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது நமக்கு 1/2 ரிமூவ் ஆயிரு. அதேப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே ரெண்டும் × 2 பண்ணால் ஸ்கொயர் பண்ணும்போது 2 ரிமூவ் ஆச்சுன்னா நமக்கு இந்த வேல்யூ மட்டும் கிடைக்கு, 1 + dy/dx = ஸோ இங்கே பாருங்கள் -x² × d²y/dx² இருக்குது. ஸோ இதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 1/2 வந்து × 2 பண்ணும்போது அந்த 1 + dy/dxன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் பண்ண பாருங்கள், -x² ஹோல் ஸ்கொயர்னா x⁴ கிடைக்கும். இப்போ பாருங்கள் 1 + dy/dx
ஈக்குவல் டு மைனஸாக ஸ்கொயர் பண்ணனா ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கு. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் கிடையாது. அதையும் ஸ்கொயர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ 1 + dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இதோடைய ஆர்டர் அண்ட் டிகிரி எழுதலாம். ஸோ ஐஎஸ் டெரிவேட்டிங் 1 இருக்குது, இதில் வந்து 2 இருக்குது. அப்போ இது அதோடைய ஆர்டர். தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு 2. ஏன்னா ஐஎஸ் டெரிவேட்டிவ் வந்து இங்கே 2 இருக்குது. ஸோ எங்கே ஆர்டர் இருக்கோ அதோடைய பவர் வேல்யூ தான் டிகிரி. ஸோ டிகிரி ஆல்சோ இங்கே எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ தேர்ஃபோர் டிகிரி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்னா 2ங்கிற இந்த வேல்யூ எழுதலாம். ஸோ ஆர்டர் 2 அண்ட் டிகிரி ஈக்குவல் டு 2. இப்போ 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 1 + dy by dx. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா இது வந்து ஸ்கொயர் ரூட்னு இருக்குது. ஸோ ரூட் ரிமூவ் பண்ணுன்னா ஏன்னா ஸ்கொயர் வரக்கூடாது, நமக்கு டிகிரி வேல்யூ கண்டுபிடிக்குது. அப்போ போத் சைடு என்ன பண்ணலாம்னா ஸ்கொயரிங் பண்ணிக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டைரெக்டாகவே எழுதிடலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்க பாருங்கள், இது ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்க பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இன்ட்டு 2னா 3 2 சார் எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ எகைன் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரிங் பண்ணும்போது ரூட் வந்து ரிமூவ் ஆயிரும். நமக்கு மீது என்ன இருக்குது பாருங்கள், 1 + dy by dx இப்படி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து ஐஎஸ் டெரிவேட்டிவ் எவ்வளோ இருக்குன்னு 1 இருக்குது, இது எவ்வளோ இருக்குன்னு 2 இருக்குது. அப்போ இதுதான் அதோடைய ஆர்டர் வேல்யூ. தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு 2 அண்ட் டிகிரி வேல்யூ. ஸோ டிகிரி பாருங்கள், ஐஎஸ்ட் டெரிவேட்டிவ் 2 இருக்கிறது, அதோடைய பவர் தான் அதோட டிகிரி இங்கே எவ்வளோ இருக்குன்னு 6 இருக்குது. தேர்ஃபோர் ஆர்டர் 2 அண்ட் டிகிரி ஈக்குவல் டு நமக்கு 6ன்னு கிடைக்குது. இது வந்து 7th கொஸ்டினுடைய ஆன்சர். இப்போ 8th கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டினில் பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் dy by dx. ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு தேர்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து காஸ் ஃபங்க்ஷனில் dy by dx இருக்குனால இதுக்கு என்ன ஆகுதுன்னா டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னு நம்ம சொல்லிடலாம், காஸ் ஃபங்க்ஷனில் dy by dx வரக்கூடாது. காஸ் எக்ஸ் இன்ட்டு dy by dx வரலாம். பட் காஸ் ஆஃப் dy by dxனா இங்கே என்னன்னா டிகிரி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதில்ல. அப்போ தேர்ஃபோர் டைரெக்டாக எழுதலாம், இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ தேர்ஃபோர் இதோடைய ஆர்டர் எழுதலாம். ஏன்னா ஆர்டர் பாருங்கள், ஐஎஸ் டெரிவேட்டிவ் 1 இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு 2 இருக்குது. ஸோ ஐஎஸ் டெரிவேட்டிவ் இஸ் 2. ஸோ தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு 2. டிகிரி வந்து இது காஸ் ஃபங்க்ஷனில் dy by dx இருக்கிறதுனால இது வந்து தேர்ஃபோர் டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 × dy by dx ப்ளஸ் இன்டகிரேட் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே டிஃபரன்ஷியேட் வர இடத்துல இன்டகிரேட் கொடுத்துருக்கா. ஃபஸ்ட் நம்ம இதோடைய ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற இன்டகிரேட் வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ணு. ஸோ எப்போ இன்டகிரேட் ரிமூவ் ஆகும்னா எல்லா சைடும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். போத் சைடு டிஃபரன்ஷியேட்டிங் பண்ணியாச்சுன்னா நமக்கு இன்டகிரேட் ரிமூவ் ஆயிரும். இப்போ தேர்ஃபோர் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஆன் differentiating both sides. ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ என்ன பாருங்கள், டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்ன ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், என்ன இருக்குன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தனித்தனியாக பண்ணலாம். ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்ன வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணு 5 × dy by dx ப்ளஸ் எகைன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்டகிரேட் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்படி இருக்குது. எகைன் இந்த சைடு நம்ம ரைட் சைடு அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் நமக்கு எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி டிஎக்ஸ் ஸ்கொயருங்கிறது இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. எகைன் இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது டி கியூபாக சேஞ்ச் ஆயிரும். தேர்ஃபோர் என்ன எழுதலைன்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப். ஏன்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கூட இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து 3ஆக சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி ப்ளஸ் இது dy ஒய்னா 1 டைம்ஸ் இருக்குது, இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 டைம்ஸாக நம்ம சேஞ்ச் ஆயிரும். 5 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஒரு டைம் இருக்குது, இங்கே இன்னொரு டைம் பண்ணும்போது 1க்கு பதிலாக நம்ம என்னென்னா 2 டைம்னா 2ன்னு வந்துடும் நமக்கு. ப்ளஸ் இது பாருங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு இருக்குது, இதுலேயே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இந்த இன்டகிரேட் வேல்யூ டிஃபரன்ஷியேட் வேல்யூ ரெண்டுமே டைரெக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ண இன்டகிரேட் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த இன்டகிரேட்டு அந்த டிஎக்ஸ் ரெண்டு ரிமூவ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து மைண்டில் வச்சுருங்க. அதாவது இங்கே டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணுறோம், இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ இன்டகிரேட்டில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, டிஃபரன்ஷியலில் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இன்டகிரேட்டுக்கூட சேரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆச்சு, நமக்கு மீது என்ன இருக்குன்னா ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். ஸோ எகைன் ஈக்குவல் டு ஸோ டி பை டி எக்ஸ் கியூபை இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு 3x² தெரியுது, அதாவது n × x பவர் n - 1. ஸோ எக்ஸ் கியூபை
டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 3x² கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இது வந்து டிஃபரன்ஷியல் பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ இப்போ இதோடைய டிகிரி அண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் ஆர்டர். ஸோ ஆர்டர் பாருங்கள் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இங்கே எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ இதுதான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ இதுதான் அதோடைய ஆர்டர் அண்ட் டிகிரி வேல்யூ. ஸோ டிகிரி பாருங்கள் எங்கே ஆர்டர் இருக்கோ அதோடைய ஹோல் பவர் வேல்யூ தான் டிகிரி. ஸோ டிகிரி எவ்வளோ இருக்குன்னு 1 இருக்குது. தேர்ஃபோர் டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து 9th சம்முடைய ஆன்சர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 10th கொஸ்டின் x ஈக்குவல் டு e⁻xy × dy/dxன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ எக்ஸ்போனன்ஷியல் பவர் வரும்போது என்ன பண்ணலான்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் log x. ஏன்னா ரெண்டு சைடு லாக் எடுக்கிறோம். ஸோ எக்ஸு பக்கத்தில் லாக் போட்டால் log x ஈக்குவல் டு மறுபடியும் லாக் ஆஃப் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேல்யூ e⁻xy × dy/dx. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ எகைன் நெக்ஸ்ட் பாருங்கள் log x ஈக்குவல் டு இது பாருங்கள் log ஆஃப் e⁻xy × dx. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. log a⁻b ஈக்குவல் டு b log a எழுதலாம் நம்ம. ஸோ இந்த கண்டிஷன் மைண்டில் வச்சுருங்க. log a⁻b ஈக்குவல் டு b log a. ஸோ இது என்ன பாருங்கள் log a⁻b. ஸோ இது எல்லாமே b வேல்யூ. ஸோ அப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது b வந்து முன்னாடி வந்துடும். இங்கே இருக்கிறத பாருங்கள் xy × dy/dxங்கிறது b வேல்யூ முன்னாடி கொண்டு வந்துடலாம். xy × dy/dx டு log eன்னு கிடைக்கும் நமக்கு. log e. ஸோ log e உடைய வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியுது. ஸோ log e உடைய வேல்யூ ஈக்குவல் டு 1. ஸோ log e வேல்யூ 1ன்னு போட்டால் 1 × xy × dy/dx அதே கிடைக்குது. தேர்ஃபோர் என்ன கிடைக்கும் பாருங்கள் log x ஈக்குவல் டு xy × dy/dx. ஸோ இப்போ இது வந்து ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போது என்ன பண்ணலான்னா இதோடைய ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு ஸோ பாருங்கள் மேக்ஸிமம் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எவ்வளோ இருக்குன்னு 1 இருக்குது. ஸோ அதுதான் அதோடைய ஆர்டர். 1 ஈக்குவல் டு ஆர்டர் அண்ட் டிகிரி. ஸோ டிகிரி பாருங்கள் எங்கே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கோ அதோடைய பவர் வேல்யூ தான் டிகிரி வேல்யூ. இங்கே டிகிரி ஆல்சோ 1. அப்போ தேர்ஃபோர் இங்கே பாருங்கள் ஆர்டரும் 1 இருக்குது, டிகிரி 1 இருக்குது. இது வந்து 10th கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் அதை பார்த்தோன்னே நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் பவர் இருக்கும்போது நீங்கள் டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.